இந்த வீடியோவில் விப்ரோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ப்ரோக்ராமிங் கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Secret Message Agency provides message encoding and decoding service for secure data transfer. The first step in decoding includes removal of special character and whitespace from the message. As special character and whitespace do not hold any meaning, write an algorithm to help the agency find the number of special character and whitespace in the given message. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜை வந்து இன்புட்டாக வாங்கிக்கணும், அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் ஒயிட் பேஸோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவுட்புட்டில் கொடுக்கணும். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மெசேஜை வந்து இன்புட்டாக வாங்கினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டரோட கவுண்ட் வந்து 4, அப்புறம் ஒயிட் பேஸோட கவுண்ட் வந்து 2. ஸோ மொத்தமாக டோட்டலாக 6ங்கிறத அவுட்புட்டில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராமில் வெறுமனே /include studio.h int மெயின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நம்ம இங்கே வந்து எழுத வேண்டியிருக்கும். /include ctype.h இந்த ஹெட்டர் ஃபைலை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் ஃபைல் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இதில் இருக்கக்கூடிய ஆல்பபெட் அப்புறம் நம்பர்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு digit and s-alphaங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் அந்த ஹெட்டர் ஃபைலை வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இனி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெயின் ஃபங்க்ஷன் int main, அப்புறம் கேரக்டர் அரேயோட சைஸ் வந்து 100 இருக்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்கணும். அதாவது இந்த மெசேஜை வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்டாக வாங்கணும். இந்த மெசேஜில் வந்து கேப் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த கேப்போட இன்புட்டில் வாங்கணும். ஸோ அதுக்காக scanf %square bracket /s and a. ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா, கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் ஒயிட் பேஸோட எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த கவுண்டில் வரிசையை ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்காக கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் லூப் எழுதி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டருமே செக் பண்ணி பார்க்குறேன். அதாவது இதுலேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஹச்சை செக் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஆல்பபெட்டா இல்லைனா நம்பரான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கேன். ஸோ ஆல்பபெட்டும் டிஜிட்டுமா இல்லாத பட்சத்தில் அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைனா ஒயிட் பேஸாக தான் இருக்க முடியும். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர் இல்லைனா ஒயிட் பேஸாக இருந்தால் கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் int i a of i ++, அப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் இதுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் டிஜிட்டாக இருக்குதா இல்லைனா ஆல்பபெட்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். டிஜிட் ஆர் ஆல்பபெட். அப்படி இல்லாத பட்சத்தில் எல்ஸ் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1. இப்போ இந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். printf %d, count. இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்புட் வந்து mat1 2 ஸ்பெஷல் கேரக்டர் வந்து 2 ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு ஒயிட் பேஸ் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வந்து 3ன்னு சொல்லி வரணும். ஏன்னா இங்கே வந்து 2 ஸ்பெஷல் கேரக்டர் அப்புறம் ஒரு ஒயிட் பேஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். 3ன்னு சொல்லி வருது. ஸோ ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ரன் ஆகுது. A company wishes to devise an order confirmation procedure. They plan to require an extra confirmation instead of simply auto-confirming the order at the time it is placed. For this purpose, the system will generate one-time password to be shared with the customer. The customer who is placing the order has to enter the one-time password to confirm the order. The one-time password generated for the request order ID as the product of the digit in the order ID. Write an algorithm to find the one-time password for the order ID. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டர் ஐடி இருக்குன்னா அந்த ஆர்டர் ஐடியிலேருந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டில் உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு அந்த ஆர்டர் ஐடி அதை வச்சு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டர் ஐடி வந்து 2342ன்னு எடுத்துக்கும். 2342ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 4 2 × 4 = 8. அப்புறம் 8 × 3 = 24.
24 into 2 24 into 2 equal to 48. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டாக அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ப்ரோக்ராமில் வெறுமனே வாய்ட் ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஆர்டர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், இன்ட்டு மெயின். அப்புறம் இனி என்ன பண்ண போகிறேன்னா யூசர்கிட்ட இருந்து இந்த ஆர்டர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை ஸ்கேனஃபில் வாங்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இன்டென். அப்புறம் ஸ்கேனஃபில் அந்த ஆர்டர் ஐடிங்கிறத வாங்கிக்கிறேன் என். அப்புறம் இங்கே இருந்து இந்த ஆர்டர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஆர்டர் ஐடி என். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர் ஐடிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா இதில் வந்து நான் என் வேல்யூ வந்து 2 3 4 2ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன்னா அவுட்புட் வந்து எனக்கு 48ன்னு சொல்லி வரணும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷனை அதுக்கான தேவையான கோடை வந்து இங்கே எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட் நம் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஒயில் லூப் எழுதணும். ஒயில் இந்த என் வேல்யூ வந்து ஒயில் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் என்னாக இருக்கிறது வரைக்கும் தான் இந்த லூப் வந்து ரன் ஆகணும்னு சொல்லி கண்டிஷன் கொடுக்குறேன். அப்புறம் நம் ஈக்குவல் டு நம் இன்ட்டு என் ஸ்மால் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 10. அப்புறம் என் ஈக்குவல் டு என் ஃப்ளோர் டிவிஷன் ஆஃப் 10. ஸோ இப்போ இந்த ஒயில் லூப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயில் லூப் வந்து இந்த என் வேல்யூ வந்து 0வோட பெருசாக இருக்கிற வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகும். இதுலேருந்து ஒவ்வொரு என் மாடல் ஆஃப் டிவிஷன் ஆஃப் 10னா இந்த என் வேல்யூ வந்து லாஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டிஜிட்டாக தனித்தனியாக பிரித்து இந்த நம்ங்கிறது கூட மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ அந்த நம்மில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் percentage of d comma num. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா டிசைர் அவுட்புட் கிடைக்கும். The bank saved money had some dormant accounts. The bank charges scattered monthly rates for this maintenance of these accounts. Because of this monthly deduction, the balance of some of these accounts are negative. The bank wishes to close these negative value dormant accounts. Write an algorithm to help the bank find the number of dormant bank accounts that have negative balance. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய அக்கௌண்ட் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குது. அந்த நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்புட் வந்து எப்படி வாங்கணும்னா the first line of the input consists of an integers number of account representing the number of dormant account. அதாவது எத்தனை டார்மண்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்புட்டாக வாங்கிக்கணுமா. அப்புறம் செகண்ட் லைனில் வந்து எப்படி இன்புட் வாங்கணும்னா the second line consists of an n space separated integers account number 1, account number 2, account number 3, account number n representing the balance in each account. அதாவது செகண்ட் லைனில் வந்து எப்படி இன்புட் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு இது 10 அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த 10 அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து இன்புட்டாக வாங்கிக்கணுமா. ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட கவுண்டை வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டேன்னா இதில் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து 1 2 3 4 5 6. ஸோ அவுட்புட்டில் வந்து 6ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இங்கே வந்து ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து வெறுமனே இன்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் should be closed ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் should be closed ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதி இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட கவுண்டை வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதுனா இங்கே வந்து வெறுமனே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இனி என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு இன்புட்டையும் ஃபஸ்ட்டு யூசர்கிட்டருந்து வாங்க போகிறேன். அதாவது நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டையும் அப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இது ரெண்டையுமே யூசர்கிட்டருந்து இன்புட்டாக வாங்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த ஒரு இன்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் இதை வந்து யூசர்கிட்டருந்து வாங்கிக்கிறேன். ஸோ ஸ்கேன் ஆஃப் percentage of d அண்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட். அப்புறம் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இன்ட் பேலன்ஸ் அரையோட சைஸ் வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் எவ்வளவோ அதோட சைஸ் வந்து அரையோட சைஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இனி என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவை இந்த அரைக்குள்ளே வாங்குகிறேன். ஸோ அதுக்காக ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் int I equal to 0 I less than number of account I plus plus scanf percentage of D and balance I. என்ன பண்ண போகிறேன்னா ஒரு print statement எழுதுகிறேன். print percentage of D இங்கிருந்து இந்த number of account to be closedங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். balance comma number of account. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டுங்கிறது கால் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ், அதாவது இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டோட கவுண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்காக int account equal to 0 ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் லூப்பில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் வேல்யூ வந்து அக்கௌண்ட் கூட அந்த வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா கவுண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I less than or equal to NOA I plus plus. If balance I less than 0, அதாவது மைனஸ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா ஜீரோவோட லெஸ் தானாக தான் இருக்கும். அதனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் ஐ லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் கவுண்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா கவுண்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி, அதாவது கவுண்ட் வேல்யூ என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து எவ்வளவோ அதோட கவுண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும்.